லார்ஜஸ்ட் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ். ஸோ 3 நம்பர் இன்புட் வாங்குவோம். வாங்கிட்டு 3 நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். இதுக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்புட் பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர் வாங்குறோம். இந்த 3 நம்பர் ஏ பி சி. ஸோ இப்போ அதை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை டிக்ளேர் பண்ணிடுறோம். இன்ட்டு ஏ பி சி அப்படின்னு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறோம். டிக்ளேர் பண்ணிட்டு அந்த 3 நம்பரையும் இன்புட்ல வாங்கிக்கிறோம் ஸ்கேன்எஃப்ல. அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட மதிப்பை பி அண்ட் சி ரெண்டுத்தோடையும் கம்பேர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டாவது அதுக்கப்புறம் மூணாவது நம்பரோட பெருசா இருக்கான்னு செக் பண்றோம். ஆமா அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சரு ஏ இஸ் லார்ஜஸ்ட், இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஏ அப்படின்ற அந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணிடுறோம். அப்படி இல்லை, இப்ப ஏ வந்துட்டு பியை விட பெருசா இல்லை அல்லது சியை விட பெருசா இல்லை, ஏதோ ஒன்று தப்பா இருந்தாலுமே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ அப்போ என்ன பண்றோம், எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வந்துடும். ஸோ அந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ள திரும்ப இன்னொரு இஃப் கண்டிஷனை செக் பண்றோம். ஸோ இது எல்ஸ் பார்ட்டுக்கு உள்ள இருக்கிற இன்னொரு இஃப் கண்டிஷன். சரியா? ஸோ இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்றோம், மீதி இருக்கிறது 2 நம்பர். ஸோ ஏவை வந்து இப்போ பியோடையும் சியோடையும் கம்பேர் பண்ணியாச்சு. ஏ பெருசு இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ பிவையும் சிவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். பார்க்கும்போது அதுதான் இங்க நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ இஃப் பி கிரேட்டர் தேன் சி அப்படின்றத செக் பண்றோம். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பி சியை விட பெருசா இருந்துச்சுன்னா பி இஸ் லார்ஜஸ்ட், அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். சரியா? பின்ற வேரியபிள் இருக்க மதிப்பு டிஸ்பிளே பண்ணிட்டு அதுதான் லார்ஜஸ்ட் சொல்லிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா சி இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ நமக்கு ரன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷனை ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுது. இன்புட் வாங்குறோம், 3 நம்பர் வாங்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏ பெரியசா இருக்க மாதிரி ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ ஏக்கு 6, பிக்கு 2, சிக்கு 3. ஸோ முதல் கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ முதல் கண்டிஷன் செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும், ட்ரூ ஆயிடும். ஏன்னா ஏ தான் இருக்கிறதுலே பெரிய நம்பரா கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ ட்ரூ பார்ட்ல இருக்கிற அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இடத்துக்கு வெளியில வந்துடுது. ஸோ 6 இஸ் லார்ஜஸ்ட்னு சொல்லிடுச்சு. ஸோ அதே நான் திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப ரன் பண்ணுவோம். ஸோ ஏக்கு சின்ன நம்பர் கொடுத்துட்றேன், பிக்கு பெரிய நம்பர் கொடுத்துட்றேன், சிக்கு திரும்ப ஒரு சின்ன நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு என்ன செக் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணது ஃபால்ஸ், ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் ஏ கிரேட்டர் தேன் சி ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால எல்ஸ் பார்ட்ல இருக்கிற பி கிரேட்டர் தேன் சியை செக் பண்ணுது. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே பி தான் பெருசு. அப்ப அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்ப பி இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்ட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகேவா? அடுத்து மூணாவது கண்டிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுச்சு. இன்புட் வாங்குது. ஸோ ஏக்கு 10, பிக்கு 5, சிக்கு 15. ஸோ இன்புட் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது, ஏ கிரேட்டர் தேன் பி. ஆமா, ஏ 10, பி அதை விட சின்னது. ஆனா அண்ட் கொடுத்துட்டு ஏ கிரேட்டர் தேன் சி செக் பண்றோம். அப்போ ரெண்டாவது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் எத்தனை கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ வரும். ஏதாவது ஒன்னு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் தான் வரும். அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ எல்ஸ்ல பியும் சியும் செக் பண்ணி பார்க்குறோம். பி கிரேட்டர் தேன் சின்னு செக் பண்றோம். இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எல்ஸ் பார்ட்ல இருக்கிற சி இஸ் லார்ஜஸ்ட். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணிடுறோம், ஸ்கிரீனுக்கு வந்துடும். ஸோ 15 இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு வந்துடும். சரியா? இதுதான் லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் ப்ரோக்ராம்.